ஆனால் 2 வழக்கில் தமிழகத்தில் மிகப்பெரிய வழக்கில் ஒன்று பொள்ளாச்சி, இன்னொன்று வந்து நம்ம சாத்தான்குளம் வழக்கில் மிகப்பெரிய தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் அந்த தீர்ப்பு எப்படி தான் ஒருத்தர் பலவீனமாக இருக்காரு, அடிக்கிறாரு, ஹார்ட் வீக், இறந்துடுறாருன்றது அதையே நம்ம தப்புன்னு சொல்கிறோம், அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நீ செத்தாலும் பரவாயில்ல, உன்னை அடிக்கிற வரைக்கும் நான் வந்து சாகிற வரைக்கும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க பாருங்க. அஜித்குமார் வழக்கு போன்ற அந்த வழக்குக்குலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். ஒரு கட்சி சார்பா எஃப்சிஆர்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அதில் கிளியராக கொடுத்துருக்காரு, ஃபாரின்லேருந்து வர்ற பணத்துக்கு அக்கௌண்ட் கொடுங்க. ரெண்டாவது, எந்த காரணத்துக்காக செலவு பண்ணுறீங்க, கனவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, மதத்துக்காக செலவு பண்ணுறோம், சர்ச் ஒன்று கட்டுறோம், அவங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம், ஸ்கூல் கட்டுறோம், சொல்லுங்க. 1 கோடி வந்தது, 1 கோடி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். முதல்ல சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் சொல்லணுன்னே கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் என்ஜிஓ, 3 லட்சம் பேரில் 1 லட்சம் என்ஜிஓ க்ளோஸ். ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? எப்படி இருந்தால் எங்கள் மனசுக்குள்ளே அந்த பீதியிலேயே வச்சுருக்காங்க. அதுதான் திமுகவோட சக்ஸஸ். என்ன மாதிரி படித்தவங்களாம் மாறிட்டோம். படிக்காதவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு இடத்துல கூப்பிட்டு கஞ்சா வந்து சார் கஞ்சா விற்கிறாங்க 3வது வீட்டில்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் சொல்கிறாரா, இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள தள்ளுறேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் 5வது வீட்டில் வைக்கிறாங்க, அவருக்கு தெரியுது. 3வது வீட்டில் வைக்கிறேன்றீங்க, 5வது வீட்டு தம்பி அது தெரியுமா, 10 வருஷம் அது 10 நாளாக வித்துட்டுருக்காங்களே, எனக்கு தெரியுமே அப்படின்றாரு. என்ன சார் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, அதெல்லாம் பெரிய இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லும்போது எங்கே போகுது? போலீஸ்காரங்களுக்கே தெரிஞ்சு போகுதுன்னா அப்போ யாரோட இது? ஜாஃபர் சாதிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் மெத்தமெட்டமின் வருது? கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து மக்கள் முடிவு பண்ணோம். மக்கள் மத்தியில் திமுகவோட எதிர்ப்பு அலைன்றது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வெளிப்படுத்துகிற நாள் தான் வந்து மே 4ஆம் தேதி. அன்றைக்கி பார்ப்போம் உங்களை. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞரின் மாநில தலைவர் திரு குமரகுரு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். தமிழகத்தில் அரசியல் களம் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிட்டு இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது. அடுத்து நம்மளை ஆளப்போகிறது யாருங்கிறது நோக்கிய பயணம். இதுக்கிடையில் சார், சாத்தான்குளத்தோட அந்த தீர்ப்பு, ஒரு வழக்கறிஞராக அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சிபிஐ கையில் எடுத்து அந்த கேஸை கொண்டு போய் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. சிபிஐயோட இது 2வது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தோம்னா சிபிஐக்கு போனால் அதுக்கு தீர்ப்பு வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருந்தது. ஆனால் 2 வழக்கில் தமிழகத்தில் மிகப்பெரிய வழக்கில் ஒன்று பொள்ளாச்சி, இன்னொன்று வந்து நம்ம சாத்தான்குளம் வழக்கில் மிகப்பெரிய தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தான். ஏன்னா எப்பவுமே ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம ஐபிசி அஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் ரேப் பண்ணுறதுக்கும் ஒரு அதிகாரி தன் கீழே வேலை செய்கிறவங்கள வந்து ரேப் பண்ணுறதுக்கும் தண்டனை வித்தியாசம் இருக்கும். அது வந்து ஒரு 2மே ரேப் தான், அது என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட மக்கள் வந்து யார்கிட்ட அத்தாரிட்டி கொடுக்குறாங்களோ, அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி சாதாரண மக்கள் தப்பு பண்ணுறதுக்கும் வக்கீல் தப்பு பண்ணுறதுக்கும் போலீஸ்காரங்க கேட்பாங்க, சார் நீ வக்கீலாக இருந்து நீங்களே தப்பு அப்படின்னு கேட்பாங்களா, அது மாதிரி எல்லா தப்பும் ஒன்று தான். அப்போ போலீஸோட கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் நாட்டு மக்களை காப்பாற்றணும், நாட்டு மக்களை அழிக்கக்கூடாது. அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இந்த வழக்கு வந்து ஒருத்தர் இன்னசென்ட்டாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு அவரை வச்சு நான் வந்து நான் அடித்து இது பண்ணுவேன், அதுவும் அடித்த விதமும் அவங்க சொன்ன கமெண்ட்டும் அதெல்லாமே தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு எதேச்ச அதிகார போக்கு இருக்குது பாருங்க காவல்துறையில். அந்த போக்கு வந்து அப்போ நான் சொல்கிற எடப்பாடியோட பீரியடில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது, அதுக்கே தூக்கு தண்டனை. இப்போ இன்னும் 21 இடத்துல இப்போ இந்த ஆட்சியில் நடந்திருக்கு போன அந்த 5 வருஷத்தில். ஸோ 21 தூக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் இதை கொஞ்சம் வரவேற்கிற தீர்ப்பு தான். அஜித்குமாருக்கு இதுக்கே அப்படின்னா, அஜித்குமார் வழக்கெல்லாம் வந்து சுற்றி 4 பேர் 5 பேர் நின்று பப்ளிக்காக அடித்து கொன்ன வழக்கில் கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் அவங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில் இந்த தீர்ப்பு நான் வரவேற்கிறேன். இது என்ன சார் ரெட்டை தூக்கு தண்டனைன்னா எப்படி சார்? சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது ரெட்டை தூக்கு தண்டனைன்னா ஒரு கவுண்ட்னுவாங்களே, அதாவது எப்படின்னா ஒருத்தரை கொலை பண்ணால் ஒரு தண்டனை, 2 பேரை கொலை பண்ணால் 2 தண்டனைன்னுவாங்க. ஆயுள் தண்டனை கூட எப்படின்னா இன்னும் இருவேறு கருத்து இருக்குது. இப்போ தூக்கு தண்டனை மறந்துடுங்க. ஆயுள் தண்டனைன்னா 14 வருஷத்துக்கு மேலே இருந்தால் ஒருத்தர் ஆயுள் தண்டனை அவர் விடுவிக்கலான்னு இருக்குது சட்டத்தில். ஆனால் சில தீர்ப்பில் வந்து கோர்ட்டே சொல்லலாம் 14 வருஷம் தான் அதுக்கு அப்ளை ஆகாது, இந்த கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ்லாம் இதுக்கு வராது, தண்டனை குறைப்புலாம் இது வராது, அவர் முழுமையாக உள்ளே இருக்கணும்னு சொல்லலாம். சில வழக்கில் வந்து 20 வருடங்களுக்கு குறையாமல் உள்ளே இருக்கணும், அது மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி ரெட்டை ஆயுள்னு சில நேரத்தை சொல்லுவாங்க. ரெட்டை ஆயுள் அப்போ எல்லாம் கேட்பீங்கன்னா ஒரு ஆயுள் தானே மனுஷனுக்கு, அது ரெட்டை ஆயுள்னுவாங்க. அப்படின்னா 14 வருஷம்னா கூட இன்னொரு 14 வருஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வரும். தூக்கு தண்டனை 2 தூக்கு தண்டனைனா ஒரு குற்றத்துக்கு ஒரு தூக்கு தண்டனை, 2 குற்றத்துக்கு தூக்கு தண்டனை, 2த்துக்கு ஒரே தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது. 2 குற்றம் ஒரே தண்டனை கொடுக்க முடியாது. 2 குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுக்கணும். ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு தடவை தான் வரும்.
எப்பவுமே ஃபைன் போடுவாங்க. நார்மலாக ஃபைன் போட்டால் எல்லாம் சிரிப்போம். ஃபைன் எப்படி போட முடியும்? அவனே உள்ளே அவனே சாக போகிறான். சாக போகிறோன்ட்டு ஃபைன் போட்டால் கட்டுவான் அவன். வாய்ப்பில்லை. இப்போ நார்மலாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 3 வருஷம் தண்டனை, ஒரு 3 வருஷம் தண்டனைன்னா கூடவே ஃபைன் ஒரு 10,000 போடுவாங்க, இல்லை 5,000 போடுவாங்க. ஃபைனை கட்ட தவறினால் மேலும் 3 மாதம் பண்ணுவாங்க. அவன் 3 வருஷம் உள்ளே இருக்கிறது நரக வேதனை. இன்னொரு 3 வருஷம் 3 மாதம் இருப்பானா, அப்போ அந்த ஃபைனை கட்டிடுவான். மரண தண்டனை ஒருத்தர்கிட்ட போய் ஃபைன் கட்ட சொன்னா, நான் கட்டினா என்ன, கட்டல நான் விட்டுறா போறீங்க என்ன, ஆமா. அப்படின்னு வரும். அப்போ அது என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகா அந்த தீர்ப்பில் பார்த்த நீதிபதி ரொம்ப அழகா காம்பன்சேஷன் டு தி விக்டிம் போட்டிருக்காரு. காம்பன்சேஷன் வரும்போது அவர் கட்டி தான் ஆகணும். கட்டலைன்னா, அவர் தூக்கு தண்டனை கட்டலைன்னா கூட ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னுவாங்களே, அவரோட சொத்து பறிமுதல்லாம் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கலாம். காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு வேற ப்ரொசீஜர், ஃபைன் கட்டுறதுக்கு வேற ப்ரொசீஜர். ரொம்ப அழகாக தான் கொடுத்துருக்காரு. 3.5 லட்சம் கிட்ட நம்ம போட்டிருக்காரு. அது எல்லாமே நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று தான். இது வந்து போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். தங்கிட்ட ஒரு இதில் 2 வகை இருக்குங்க. அதில் லாக்அப் டெத்தில் வந்து ஒருத்தரை வந்து அடிக்கும் போது தெரியாமல் செத்துறது. ஓகே. ஒருத்தர் பலவீனமாக இருக்காரு, அடிக்கிறாரு, ஹார்ட் வீக்கு, இறந்துடுறாருன்றது. அதையே நம்ம தப்புன்னு சொல்கிறோம், அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நீ செத்தாலும் பரவாயில்ல, உன்னை அடிக்கிற வரைக்கும் நான் வந்து சாகிற வரைக்கும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க பாருங்க. அஜித்குமார் வழக்கு போன்ற அந்த வழக்குக்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ரைட் சார். அரசியல் களத்துக்கு போயிடும் சார். 27 சீட்டு ஏடிஎம்கே கூட்டணி, நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, பரிசீலனையும் முடிஞ்சிருச்சு, 27 மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்தில் எங்கேயோ பிஜேபி காணோங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஊடகத்தில் எல்லாருமே என்னென்னா, ஒரு ஒரு விஷயம் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்து வச்சுங்களேன், ஒரு வீடு நல்ல அமைதியாக இருந்ததுன்னா அந்த வீட்டை தான் கேட்டு இருப்பாங்க. என்ன வீட்டில் பிரச்சனையாமே, வீட்டில் இந்த பக்கம் ஒரு வீடு அடிதடி தகராறு இருக்கும், அந்த வீட்டு பக்கம் போக மாட்டாங்க. அந்த வீடு தான் எப்பவும் தெரியுமே அடிதடி தானே, இந்த வீடு அமைதியாக இருக்குன்னுவாங்களே. அது மாதிரி இந்த இடத்துல எந்த பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக ஒரு கமெண்ட் கூட யாரும் அடிக்காமல் அவங்கவுங்க வாங்கிட்டு போன சீட்டில் அவங்கவுங்க அழகாக நின்று, வேட்பாளர் கூட ஒருத்தர் போட்டி வேட்பாளர் யாரை கேட்டு கொடுத்தேன், நான் எங்கள் கட்சிக்காரன் ஏன், அப்படி எதுவுமே இல்லாமல் அமைதியாக முடிஞ்ச இந்த பேச்சுவார்த்தை இவ்வளோ கேட்குறீங்க. அந்த பக்கம் ஒருத்தர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்றாரு. என்னன்னு கேட்டால் அரசியல் சூழ்நிலை மாறும், எனக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கிறாரு. அதை அமைதியாக கேட்குறோம். திருப்பி நாளைக்கு நிற்கலைங்கிறாரு, அதை அமைதியாக கேட்டு விட்டுறோம். டார்ச் லைட் வச்சிருந்த ஒருத்தர் திடீர்னு போகிறாரு, இந்த சீட்டே வேணாங்கிறாரு. வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துருவோங்கிறாரு. ஜோதிமணி சொல்கிறாங்க இங்கே சீட்டெல்லாம் விற்கப்படுதுன்றாங்க. செல்வ பெருந்தகை சொல்கிறாரு எப்படி இருந்தாலும் நான் அரசியலில் வந்து நான் தலைவர் விட்டு விலகிடுவேங்கிறாரு. இவ்வளவு கேவலமாக ஒரு பக்கம் இருக்குது. இங்கே நேற்று ராணிப்பேட்டில் வந்து பையனுக்கு சீட்டு கொடுக்குறாரு. எப்பவுமே அப்பாவுக்கு சீட்டு கொடுத்தா பையன் வந்து சண்டை போகிறத நான் பார்த்துருக்கேன் பல இடத்துல. பையனுக்கு சீட்டு கொடுத்தா அப்பா வந்து ஓடி வந்து எனக்கு அது அந்த பழம் தான் வேணும், அந்த சாக்லேட் தான் வேணும் பிடுங்குவாங்கல்ல, அது அப்பா வந்து பிடுங்கிருக்காரு நேற்று. அது பையன் என்ன சொல்றாருன்னா, ஃபார்ம் பி அவருக்கு கொடுத்ததுனால நான் விளைவிக்கிறேன். என்ன அர்த்தம்? வேற வழி இல்லாம. அப்ப ஸ்டாலின் ஒரு நிலைப்பாடு பெறும் கட்சி தலைவரா அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் காந்தி அவர்கள் பையனுக்கு அனௌன்ஸ் பண்றாரு, ஃபார்ம் பி சைன் பண்ணும்போது காந்தி அவர்கள் பண்றாரு. இத்தனைக்கு உதயநிதியோட ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் உள்ளவர். அப்போ நீங்க அப்ப அந்த கட்சி எவ்வளவு என்ன சொல்றதுன்னா கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குன்றது ஒரு நல்ல உதாரணம். இது பல இடத்துல பிரச்சனைகள், பல இடத்துல வந்து ஏன் கொடுத்தீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் நடுவில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அமைதியாக அழகாக முடிஞ்சு போன கூட்டணியை பார்த்து நீங்கள் இந்த கேள்வி கேட்கறது எனக்கு சங்கடமாக இருக்குது. இல்லை, இந்த கேள்வி எதுக்காக கேட்கப்படுதுன்னா சார், அது கூட்டணியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசலை. ஆனால் பிரச்சாரம்னு பார்க்கும்போது அதிமுக என்டிஏ கூட்டணியோட பிரச்சாரங்களை யார் அதிகமாக பண்ணுறாருன்னா எடப்பாடியார் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்படுது. பிஜேபி சார்பாக பெரிய பெரிய அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சரியான ஊடக வெளிச்சமும் இப்போ தெரியப்படுறதில்லை. அதனால ஏதோ பிரச்சாரத்தில் ஏதோ தொய்வு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இல்லை, எடப்பாடி அவர்களுக்கு அடுத்ததுக்கு பெரிய கட்சின்னு பார்த்தா பிஜேபி. அதில் மாநிலத்தில் எங்கள் மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்துக்கு போனோம். அவருக்கு என்ன ஒரு இத்தனால என்ன இதுவாக இருந்ததுன்னா, லிஸ்ட்டு வாங்கி அவர் ஃபார்ம் பிலாம் சைன் பண்ணி லிஸ்ட்டை கொடுத்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அவங்களோட மனு வந்து ஏற்கப்பட்டு அவங்கள முதல்ல ஒரு தாயா தந்தையா இருந்து அவங்கள முதல்ல வழிவிட்டு நிற்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு ஆரம்பிக்க முடியும். நேற்று முடிஞ்சிருச்சு. 33 பேர் எங்கள் சைடில் நின்று அத்தனை பேருக்கும் வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டது. நாளையிலேருந்து அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. ஸ்லோ பட் ஸ்டெடி. நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். நாளையிலேருந்து எடப்பாடியில் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு, இவரும் போயிட்டு இருக்காரு. இப்போ நாளையிலேருந்து அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. சூடு பிடிக்கிறதுன்றது கொஞ்சம் லேட்டாக தான் பிடிக்கும். தேசிய கட்சியும் போது எங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி எடப்பாடி அவர்கள் அவரே முடிவு பண்ணிட்டாரு, சொல்லிட்டு வெளில வந்துட்டார். நாங்கள் அங்கேருந்து அப்ரூவல்லாம் வாங்கி நேற்று முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்ல சூடாக பிடிக்கும். இல்லை, முன்னெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்டிஏ கூட்டணி சார்பாக, அதிமுக கூட்டணி சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இந்த முறை வந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக ஒரு 3 முறை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் தமிழக தலைவர்களை வச்சு இப்போ வரைக்கும் பாஜகவோ அல்ல அதிமுகவோ கண்டக்ட் பண்ணாமங்க. இது வரைக்கும் 3 தடவை நாங்கள் நடத்திட்டோம்.
பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 3 தடவை என்டிஏ தலைவர்களாக வந்தாங்க. ராகுல் காந்தி எத்தனை தடவை வந்தார் தெரியுமா உங்களுக்கு? வரல. சோனியா காந்தி வரவே இல்லை. நம்ம அதை பற்றி கேட்கவே மாட்டோம். பார்த்தீங்களா, ஊடகங்களே எப்படி ஆகிட்டோம் பாருங்க. அவங்கள விடுங்க சார், நம்மளை பற்றி பேசுவோம் அப்படின்றீங்க. இப்போ கோயம்புத்தூர் வரப்போறாரு பிரைம் மினிஸ்டர், நாகர்கோவில் வரப்போறாரு, அமித்ஷா அவர்கள் வரப்போறாரு, மத்திய அமைச்சர்லாம் இங்கேயே இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இது எப்பவும் ஒரே மாதிரி, உங்களுக்காகவோ எனக்காகவோ அது பிரச்சாரம் மாறாது. எப்பவும் எங்கள் பிரச்சாரம் ஒரே மாதிரி கரெக்டான ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இன்னும் முடிவே பண்ணல என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் முடிஞ்சு அவங்க களத்துக்கு வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட் சார். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் எப்போவுமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, மத்திய இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட தான் என்னோட போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் சிறுபான்மையினர் மக்கள் அதிகமாக வசிக்கிற இடங்களில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற இடங்களில் போயிட்டு FCRA ஆக்டை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் மடைமாற்றான்னு சொல்லலாம், அல்லது திசை திருப்புறாங்கிற மாதிரி கூட சொல்ல முடியும். அந்த FCRA ஆக்டுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு குறைகளும் குற்றங்களும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து சார்பாக நேற்று அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்குற மாதிரி வரை யாருமே அதற்கு எதிர்கருத்துக்கள் எதுவுமே தெரிவிக்காது. ஏன் சலிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க? நான் என்ன கேட்குறேன், இவர் எங்கெல்லாம் பேசுகிறாரோ FCRA பற்றி பேசுகிறாரு சிறுபான்மை மக்கள்கிட்ட. நான் ஒன்றும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்கள் எப்போ அவர் திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க. வந்து பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்கீங்களே, ஏதாவது ஒன்று நடந்துதா? உதாரணம் சிஏஏ வந்ததுன்னா ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். எல்லாரும் கொண்டு போய் கடலில் இறக்கிடுவாங்க, அமெரிக்கா காமிச்சிடுவாங்க, ஆப்பிரிக்கா காமிச்சிடுவாங்க. என்ன ஆச்சு? மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுன்னா, இந்தியா ஆட்சி வந்ததுன்னா ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இருக்காங்க. உங்களால் என்ன நடந்துச்சு? நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இத்தனை வருஷமாக இருந்தீங்க, அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்த ஸ்காலர்ஷிப் கூட திருப்பி அமைச்சிட்டீங்க. இது மாதிரி 2-3 கேள்வி அவங்கள கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியும். திமுகவோட மிகப்பெரிய ஒரு அசட்டை நினைக்கிறது என்னென்னா, அச்சுறுத்துற மாதிரி சிறுபான்மை மக்களில் இன்செக்யூரிட்டி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண தான் இவங்களுக்கு நல்லது. நான் ஒரு 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 இஸ்லாமிய ஃப்ரெண்டை ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, எங்களுக்கு எல்லாமே ஒத்துக்கிறோம், நாங்கள் எப்பவுமே வந்து மோடி எங்களை எடுத்து ஒரு வார்த்தை பேசுனதில்லை, முதலையாவது வந்து என்னென்னமோ போய் சொன்னானுங்க, மாட்டுக்கீரை வச்சு அடிச்சு. இந்த 12 வருஷமா ஒன்றுமே யாருமே எதுவும் பண்ணலை. ஆனால் அப்பவும் ஏன் எங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொன்னால், ஒருத்தர் பக்கத்தில் வந்துக்கிட்டு நீ நாளைக்கு சாக போகிறன்னு சொல்லிட்டே இருந்தால் அவருக்கு ஒரு பயம் வரும்ல, உள்ள செத்துருவோமோ அப்படின்னு. அது மாதிரி இந்த திமுகவும் காங்கிரஸும் போச்சு பக்கத்தில் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னும் போது எப்படி இருந்தால் எங்கள் மனசுக்குள்ள அந்த பீதியிலேயே வச்சுருக்காங்க. அதுதான் திமுகவோட சக்ஸஸ். என்ன மாதிரி படித்தவங்களாம் மாறிட்டோம், படிக்காதவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது கரெக்டு தான். இல்லை, அந்த மாதிரி தரத்தில் தான் சார் நாங்கள் பிஜேபி சைட்லேருந்து ஒரு எதிர்கருத்தில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்கல, கல்வி நிதி தரல, ஒரு கண்டினியூஸான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை நம்ம எங்கே போய் ஆதாரம் எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்த திமுகங்கிறது ஒரு தோல்வியான முகத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஊடகக்காரர்கள் நாங்கள் பண்ணுற வேலைகள் பிஜேபி சைட்லேருந்து வர வேண்டிய வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைங்க, என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ FCRA பற்றி வரும்போது சார், இப்போ சிறுபான்மையினருக்கு ஒரு ஊடகத்தன்மையிலேருந்து நாங்கள் கொடுக்குற கருத்தை விட ஒரு கட்சி சார்பாக FCRA இதுதான் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அதை ஒரு பிரச்சார மாடலாக ஏன் நம்ம கொண்டு போக மாட்டோம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் நானும் சொல்கிறேன். என்னோட பெரிய தலைவர்லாம் சொல்லிட்டோம். நான் கேட்குற சிறுபான்மை மக்கள் வந்து இப்போ நாங்கள் புதுசாக ஒன்று சொன்னால் அதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னு பாஸ்ட் ரெக்கார்ட் ஒன்று இருக்குல்ல, இது கடந்த கால வரலாறு. நீங்கள் தயவுசெய்து எடுத்து பாருங்க, இவங்க என்ன சொன்னது நடந்தது? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இவங்க சொன்னது எது நடந்தது? தமிழ்நாட்டில் கூட நடக்கல. ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கலாங்கல்ல. நாங்கள் வந்தவரை இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்போம்னாங்க, விடுவிச்சாங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம், சட்டப்படி நடக்கும்ன்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இஸ்லாமிய கைதிகள்னு சொல்லணும். ஆமாம், இஸ்லாமிய கைதிகள். நீங்கள் என்னாச்சு இப்போ சட்டத்தில் எங்கேயும் இஸ்லாமிய கைதி சாதாரண கைதி கிடையாது. அப்போ நீங்கள் போய் சொன்னீங்க, வந்துட்டீங்க, 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க, கேட்கணுமா வேண்டாமா? இன்னொன்று FCRAன்றது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது வெளிநாட்டிலிருந்து உள்ளே வர்ற பணத்தை கட்டுப்படுத்த ஒரு சட்டம். இதுக்கும் சிறுபான்மையினருக்கும் என்ன பிரச்சனை? சாதாரணமாக வேலை செய்கிற நடுத்தர இதில் இருக்கிற சிறுபான்மையினருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளிநாட்டிலேருந்து வர பணத்தெல்லாம் அவர் கட்டுப்படுத்துறாரு. ஒரு அத்தாரிட்டி புதுசாக போட்டு அந்த அத்தாரிட்டி டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் எல்லா பவர்ஸும் கொடுக்கு. எது கொடுத்தா உங்களுக்கு என்ன? அதில் கிளியராக கொடுத்துருக்காரு, ஃபாரின்லேருந்து வர்ற பணத்துக்கு அக்கௌண்ட்டு கொடுங்க. 2வது, எந்த காரணத்துக்காக செலவு பண்ணுறீங்க, கனவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, மதத்துக்காக செலவு பண்ணுறோம், சர்ச் ஒன்று கட்டுறோம், அவங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம், ஸ்கூல் கட்டுறோம், சொல்லுங்க. 1 கோடி வந்தது, 1 கோடி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. முதல்ல சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள்
சொன்னோடனே கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் என்ஜிஓ 3 லட்சம் பேர்ல 1 லட்சம் என்ஜிஓ க்ளோஸ்ட். ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? அடுத்த கேள்வி கேட்கலாம்ல, ஏன் கணக்கு கேட்டா க்ளோஸ் பண்ண என்ன அர்த்தம்? அப்போ தப்பு நடக்குது. இப்போ ஜென்யூனா நடந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லாம் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் கூட கேஸ் நடத்துகிறோம், போடுறாங்க, ரெனியூவல் பண்ணலாம், கோர்ட்டுக்கு வராங்க, கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து ரெனியூவல் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் நல்லா நடந்துட்டு இருக்குது. இப்போ அதில் ஒரு என்ன டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒன்று கொடுத்து ஒன்றுத்துக்கு நீங்கள் அத்தாரிட்டிகிட்ட போகாதீங்க, ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒரு அத்தாரிட்டி கொடுத்து அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படியே கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கலாமே, ஏன் பயமுறுத்துறீங்க? நீங்கள் என்ன சொல்லணும், ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லணும்னா, இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்றது இல்லீகல், அன்லாஃபுல், கவலைப்படாதீங்க சிறுபான்மை மக்களே, நான் இருக்கிறேன் உங்களுக்கு பாதுகாப்பா, இதை உடனே சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் போட்டு இதை நான் வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. அதை பார்த்துரும், அது கிட்டேயே போகிறது இல்லை. ஏன்னா போனால் கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒர்க் போர்டில் போயிட்டு முகத்தெரி கிழிச்சு வந்தாங்க, ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. நான் முஸ்லீம் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது வேண்டாம், மற்றபடி எல்லாம் எடுத்துட்டாங்க. இதே மாதிரி இந்த டெசிக்னேட் அத்தாரிட்டி பற்றி சேலஞ்ச் பண்ணிங்கன்னா கோர்ட் என்ன சொல்லணும், அருமையான சட்டம் இல்லை, சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்கன்னா என்ன ஆகும்? இதை அப்படியே இதை கட் பண்ணி நீட்டோட போய் ஜாயின் பண்ணுங்க. நீட்டு ஏன் ஒன்றும் இங்கேயே சொல்லிட்டு இருக்கீங்க? நீட்டை பற்றி ஏன் வந்து கிராமத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீட்டை கொண்டு வந்தது நீங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்குது. உண்மையான ஆண்மை இருந்தால் நாளை காலையில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 5 வருஷத்தில் தமிழக அரசு சார்பாக நாங்கள் அதில் இம்ப்ளீட் பண்ணி கலந்துக்கிறோம், எங்களையும் கேட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக போனீங்கன்னா அப்படியே வாங்கி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க சுப்ரீம் கோர்ட். நீட் இருக்கோன்றாங்க. அப்போ மக்கள்கிட்ட இது என்ன பண்ணி, நேற்று கூட நீட் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நாங்கள் நீட்டு ரத்து பண்ணுவோம். நேற்று சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், ஏன் நீட் ரத்து பண்ணுன்னு கேட்டால், நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி 2024 ராகுல் காந்தி வந்திருந்தாருன்னா இதை கூட பார்த்துட்டு மக்கள் இன்னும் நம்புறாங்கன்னா, அதை விட இந்த முறை தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்க விஷயம் தான் சார் ரொம்ப அருமையாக, மருத்துவம் மற்றும் தேசிய நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் ரத்து செய்வதற்கு வலியுறுத்துவோம் மத்திய அரசாங்கம். நீட்டுங்கிற வார்த்தையே கிடையாது, வலியுறுத்துவோம். ஏதாவது இதை இப்போ நீங்கள் 2021 சொன்னது போய் தானே, வந்த முதல் கையெழுத்து நீட்டுன்னு. அதுதான் இவங்களை பற்றி சிறுபான்மை மக்கள் தெரிஞ்சுக்கணும். எஃப்சிஆர்ஏ நத்திங், அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் ஊரில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த திமுக இருப்பாங்களே, அவங்களை கூட்டு உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்து, இந்த சிஐஏன்னு ஒரு பயமுறுத்துனீங்க நீங்கள், பேய் பேய் பேய்ன்னு, என்ன ஆச்சுங்கன்னு கேளுங்க. அவர் ஒரு சிரிப்பார் பாருங்க, அதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க திமுக எப்படி ஒரு வேடதாரிகள். கண்டிப்பாக சார். இது தொடர்ந்து சார் இந்த டீலிமிட்டேஷன் விஷயங்களில் இன்றைக்கு கூட முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் டீலிமிட்டேஷன் மூலமாக தொகுதியில் குறைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சவுத்தில் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு வீரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்பவும் அறிக்கை வர்ற மாதிரி கண்டன அறிக்கையை பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக விட்டுருக்காரு. இந்த டீலிமிட்டேஷன் பற்றின விஷயங்கள் நாளைக்கு சிறப்பு கூட்டம், நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் இதை பற்றி விவாதிக்க இருக்கிறாங்க, இதுக்காக தான் கூட்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? வீட்டில் ஒரு அப்பா கிட்ட போயிட்டு ஒரு பையன் அடிக்கடி டெய்லி போய் வரும்போதெல்லாம், என் சொத்தை மட்டும் நீ குறைச்சே அவ்வளோதான், என் சொத்தை மட்டும் ஒன்று குறைச்சேன் அப்படின்னு வச்சுங்க. அப்பா என்ன கேட்பாரு, நான் சொத்தை குறைக்கிறது உன்னை சொல்லவே இல்லையாடா, ஏன்டா அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்கேன்னு. அது மாதிரி இது யாருமே இங்கே சொல்லலையே டீலிமிட்டேஷனை பற்றி. ராம்நாத் கோவிந்த் கிளியராக சொன்னார். இதில் பார்லிமெண்ட்டில் அறிக்கை கொடுக்கும்போதே ப்ரோ ரேட்டா பேசிஸில் தான் நாங்கள் இதை வந்து கொடுக்க போகிறோம், நாட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்ததுன்னா யூபியோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரே நாளில் 3 மடங்கு ஆகும், தமிழ்நாடோட பாப்புலேஷன் குறையும்னாரு. அப்படி போக மாட்டோம். ப்ரோ ரேட்டான்னா 9%, 8%, 7.5% ஏற்ற போகிறோம்னா, யூபியில் வந்து 50 சீட்டு இருந்தால் 7.5% போட்டால் அதுக்கு ஒரு சீட்டு, இங்கே 39%, இங்கே 39 வந்து அதுக்கு 7.5% போட்டு வேணும். இப்படி தான் பண்ண போகிறோன்ட்டாங்க. இதில் என்ன, இதை விட என்ன உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும்? அப்போ யூபியில் வந்து கிட்டத்தட்ட 292 இருக்கு வச்சுக்கோங்க, 292க்கு 7%, கிட்டத்தட்ட ஒரு 20 வரும், அது 312 ஆகும். தமிழ்நாட்டில் 7% இருந்து 39க்கு 7% 3.5 சீட்டு வரும், அப்போ 42 ஆகும். இப்படி தானே ஏற்ற போகிறோன்றாங்க. இதில் எங்கே டீலிமிட்டேஷன் பிரச்சனை? இந்த பயமுறுத்துறது இருக்கு இல்லைங்க திமுகவுக்கு. எலெக்ஷன் வந்தாலே நிதி பங்கீடு, அப்புறம் மாநில சுயாட்சி, இந்தி திணிப்பு, தமிழன் மீது தாக்குதல் நடத்தினால் இதுவாகும், சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி, இதெல்லாம் பாருங்க. கீழடியில் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, இந்த ஒரு 6-7 இருக்கு, அதில் இப்போ டீலிமிட்டேஷன் சேர்ந்துருச்சு. இப்போ அது சேர்த்து என்ன பண்ணுவாங்க, கையை வைத்தால் தமிழகம் பொங்கும். இப்போ அடுத்தது தமிழகம் ரத்த வெள்ளம் ஓடும், இதெல்லாம் யாரும் கேட்கல. டீலிமிட்டேஷன் என்னன்றது முதல்ல படிக்க சொல்லுங்க, படிச்சது பேச சொல்லுங்க. கண்டிப்பாக சார். அதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க மும்மொழி கொள்கைன்னு. சிபிஎஸ்சியில் வந்து நேற்று முதல் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் ஹிந்தி எந்த இடத்துலையும் சொல்லல, நேஷனல் 3வது லாங்குவேஜ் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
இதற்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் திமுக இருக்கும் வரை ஹிந்தி திணிப்பு நடக்காது, சிபிஎஸ்சிலேயே நாங்கள் பண்ண விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சிரிச்சிட்டீங்க அவ்வளோதான். ஏன்னா இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டு தான். கொஞ்சம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நேராக சன்ஷைன் போனார் வச்சுங்களேன், ஒரு 3 கிலோமீட்டர் தான் வீட்டிலேருந்து, முதல்ல அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள். சிபிஎஸ்சியை சன்ஷைன் ஸ்கூலில், பொண்ணு நடத்துகிற ஸ்கூலில் நாளையிலேருந்து ஹிந்தி கிடையாதுன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். சிபிஎஸ்சி ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அதை ரத்து செஞ்சுட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வேணும்னு வெளில போயிடுவாங்க. அதை பண்ண மாட்டார். அது அப்படி தான் இருக்கும். மும்மொழி கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கையில் 5வது வரை தாய்மொழியில் கல்வின்றாங்க. தாய்மொழியில்னா தமிழ்லேயே படிக்கணும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தமிழ். இது இல்லை, தமிழ் ஒரு பாடமே இல்லை, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே தமிழ். அதையே சொல்ல மாட்டாரு. அதை சொல்லிட்டு தானே சொல்லணும். இங்கே எங்கேயாவது இருக்கா தமிழ்நாட்டில் எங்கேயாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 5வது வரைக்கும் கம்பல்சரி இருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயுமே இல்லை. அதுதான் இவங்களோட மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை இனிமேல், ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, மக்கள் மத்தியில் போய் இனிமேல் ஹிந்தி படிக்க மாட்டேன், 3வது மொழி படிக்க மாட்டேன்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே தனியார் பள்ளிக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கு வர்றதில்லை. கண்டிப்பாக சார். இந்த தேர்தலில் சார் குறிப்பாக சொல்ல போனால் பிஜேபியோட நம்ம சீட்டு, அதில் ஒரு விஷயம் பெருசாக பேசப்படுறது அண்ணாமலை அவர்களுடைய சீட்டு மறுப்புங்கிற விஷயமா, அல்ல அவர் போட்டி போடலைங்கிற ஒரு விஷயமாங்கிறது தெரியல. அண்ணாமலை அவர்கள் இல்லாத சட்டசபை தேர்தல் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அல்லது இன்டர்னல் ப்ராப்ளமா? இல்லை, அந்த வார்த்தையே எனக்கு தப்பாக தெரியுது. மறுப்பு, சீட்டு மறுப்பு கிடையாது. அவரே முதல்ல என்ன சொல்லிட்டா, நான் நிற்க போகிறதில்ல, நான் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அது என்ன காரணம், ஏது காரணன்றது அவர் விளக்கிட்டார். அவர் தலைமைக்கு அவர் சொல்லிட்டார். ஒரு மனிதன் நிற்கிறதும் நிற்காததும் அவரோட தனிப்பட்ட இது யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பாராட்டணும், எனக்கு சீட்டு கொடு, உனக்கு சீட்டு கொடு, என் பையனுக்கு சீட்டு கொடுத்தா கூட நான் தாங்க மாட்டேன், எனக்கு தான் சீட்டு கொடுக்கணுன்ற இருக்கிற சமுதாயத்தில் ஒரு படித்த மனிதர் எனக்கு வேண்டாம், எந்த இடத்துல வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுங்க, நான் அந்த கட்சிக்கு உழைக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமா இல்லையா? இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆமாம், எனக்கு வேண்டாம், நீ அவருக்கு கொடு. இது திமுகவுக்கு புரியாது. திமுகவுக்கு இது புரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கோளாறுன்னுவாங்க. அது இல்லை, வழி விடுறதுன்றது ஒரு பக்கம். அவர் ஒரு சூழ்நிலைக்காக இப்போ நான் நிற்கலை, நீங்கள் நில்லுங்க. அதே சமயத்தில் கட்சி மேலே கோபங்கள் எல்லாம் நான் நாளைக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன், இப்போ தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதிமுக நிற்கிற எல்லா தொகுதியும் போகிறார். இந்த கும்பமண்டலத்தில், இதில் ராஜபாளையம், சாத்தூர், எல்லா பக்கமும் போகிறார். அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. நயினார் அவர்களும் ஒரு பக்கம் போயிட்டார். நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். எதிரணியில் அண்ணாமலைக்கு என்னாச்சு, அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கணும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு, எல்லாரும் தெளிவாக இருக்கும். அண்ணாமலையினால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு சீசன்டு போலீஸ்மேன் மட்டும் இல்லை, சீசன்டு பாலிட்டிஷியன். எப்போ நிற்கணுன்றதை விட எப்போ நிற்கக்கூடாது அப்படின்ற முடிவும் அவர் எடுக்கக்கூடிய தகுதியானவர். அதை என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால சந்ததியினர், இனி வர அடுத்த தலைமுறை இருக்காங்க இளைஞர்கள், இதை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அரசியலில் போனால் எம்எல்ஏ, எம்பி, கோடிக்கணக்கான பணம், 1000 கோடி, இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மத்தியில் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அரசியலில் இருக்காரு. அதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் எடுத்துக்கணும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தா சமீப காலமாக நம்ம சொல்லப்போனால் கடந்த ஒரு 3-4 வருடமாக அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பிஜேபியோட ஒரு முகமாக இருந்தார். இன்றைக்கு யார் அந்த முகமாக பார்க்கப்படுறாரு? இல்லை, எப்பவுமே இண்டிவிஜுவலாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி, எங்கேயுமே பிஜேபி இண்டிவிஜுவலாக ஒரு இந்தியா முழுவதுமே இல்லை, ஒரு முகத்தை நம்பி எதுவுமே கிடையாது. அது ரொம்ப சமீபத்தில் மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் பார்த்து எனக்கு அப்படியே செலுத்து போச்சு. எனக்கு நான் பிரதமராக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு காரியகர்த்தா, நிதின் நவீன் அவர்கள் நவீன் தான் எனக்கு தலைவர், அவர் சொல்கிறத நான் கேட்கணும், இதுதான் பிஜேபின்னாரு. இது மாதிரி ஒரு கட்சியை தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதே அந்த பக்கம் கார்கே இருக்காரு, அவர் இதை கிளிப்பிங் போடுறாங்க, இந்த பக்கம் அவர் போடுறாரு. அவர் ஹிந்தியில் சொல்கிறாரு, நான் இந்த கட்சிக்கு தலைவனாக இருக்கலாம், ஆனால் உண்மையான தலைவி இவங்க தான் சோனியா காந்தி காமிக்கிறாரு. இல்லாத ஒருத்தரை பவர் சென்டர்ன்றாங்க. இவர் நான் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு வேர்ல்டுல லீடர் யாருன்னா மோடி தான், பிஜேபி தான் மோடி, அங்க எல்லா உலகத்துல எல்லாமே. அவர் சொல்றாரு எனக்கு தலைவர் நீங்க அப்படின்னு. இது இப்படி ஒரு கட்சி, இந்த கட்சியை பார்த்துட்டு இன்னும் அந்த கட்சி அவர் தான் முகம் இவர் தான் முகம் ஏற்றுக்க முடியாது. இல்லை, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சார் நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னன்னா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பிஜேபின்னா அது அண்ணாமலை அவருங்க ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கிட்டார். ஒரு கிரவுண்டில் அந்த மாதிரி ஒரு செல்வாக்கை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்ட அந்த ஒரு 2-3 தினங்கள்ல மறுக்கப்படல, இல்ல அதான் சீட்டு இல்லைங்கிற ஒரு விஷயம் அவர் வேண்டாம். ஆமா, சீட்டு இல்லைங்கிற ஒரு விஷயம் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்களை வச்சு மக்கள் பேசுறது, அதை சோசியல் மீடியாவில் பேசும்போது
ஒரிஜினல் பிஜேபிக்காரங்களா அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கோபங்கள் வந்து வெளிப்படுற விதம் வந்து பயங்கரமாக இருந்தது. அதனால தான் தமிழ்நாட்டில் அடுத்த முகம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அவங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பார்த்தோம். இதனையும் ட்விட்டரில் முதற்கொண்டு அது அந்த ஸ்பேஸில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்கப்பட்டது நான். அப்படி சொல்கிற நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் பிஜேபி அப்படிலாம் சொன்னீங்க. அந்த 3 வருஷத்தில் அவர் என்னெல்லாம் சொன்னீங்க? அந்த 3 வருஷத்தில் அவர் எப்படிலாம் வந்து யார் எனக்கு தெரிஞ்சு எந்த மாநில தலைவரும் அவ்வளவு விமர்சனம் உள்ளாயிருக்க மாட்டாங்க. அவர் பேசினா தான் தப்பு. நீ யாருன்னு கேட்டால் எங்கேருந்து இப்படி பேசுனீங்கன்றாங்க. யூடியூப் பேச மாட்டேன்னா எப்படி பிரச்சனை? 200 ஊப்பின்னா நீங்கள் 200 வாங்கிக்க. என்ன இவ்வளவு கர்வம்? இவ்வளவு சும்மா விட்டீங்க? இல்லை, ஒரு ஆடோட கூட அவர் ஒப்பிட்டு பேசுனது என்னென்ன ஒரு ஆட்டை வெட்டுறாங்க நடுவில் வெட்டிட்டு ஆடு. அந்த அளவுக்கு ஒருத்தர் நீங்க நல்ல ஒரு தலைவர்னு சொல்றீங்க, அவரும் விட்டு வைக்கலையே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அண்ணாமலை அவர்களோட தனிப்பட்ட முறையில் அவரோட செல்வாக்கை விட பிஜேபிக்கு அந்த செல்வாக்கு எங்கேயும் வந்துடக்கூடாதுன்றதுல எல்லா எதிர்க்கட்சியும் சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் இருந்தால் அவரை விமர்சனம் பண்ணுறது, இல்லைன்னா அண்ணாமலை இல்லையா அண்ணாமலை அப்படி என்னன்னா எதையாவது ஒரு பிரச்சனையை பிஜேபி கரப்பணும்னு, அது இங்கே நடக்காது. அண்ணாமலை அவர்கள்ட்டையும் அது நடக்காது. அவர் ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்காரு. எனக்கு பார்ட்டி தான் முக்கியம், நான் இன்னைக்கும் ஒரு சாதாரண காரியகர்த்தர் அப்படின்னு இப்பவும் சொல்றாரு. ரைட் சார். ஒரு பக்கம் பிஜேபினாலே ஒரு மத சாயம் பூசப்படுற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ சமீப காலமாக வந்து வடநாட்டில் இருந்து தலைவர்கள் வர்றதுனால இப்போ வடநாட்டு கட்சி அப்படிங்கிற விஷயத்தையும் விமர்சனமாக பொருள் பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோடி அவர்களோட கொள்கை என்னன்னா எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகணும், தமிழ்நாட்டுக்கு எல்லா தலைவர்களும் வரணும், தமிழ்நாட்டில் எல்லாரும் திருக்குறளை பற்றி பேசணும். வர்றவங்க சும்மா போல எல்லாருமே மோடி அவர்கள் மாதிரி திருக்குறள் பற்றி பேசுகிறாங்க, பாரதியார் பற்றி பேசுகிறாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் போகணும், எல்லா மொழிக்கும் எல்லா நாட்டுக்கும் போகணும். இதைத்தான் நாங்கள் இதில் நவோதயாவில் சொன்னோம். இங்கே இருக்க குழந்தைங்க வந்து பஞ்சாபில் போகணும், பஞ்சாப் குழந்தைங்க இங்கே வரணும், இந்த கல்ச்சர் கற்றுக்கணும், அவங்க நம்ம பசங்க அந்த கல்ச்சரை கற்றுக்கணும், உலகம் தழுவிய ஒரு இது இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் காங்கிரஸை பார்த்துட்டு ஒன்று சோனியா காந்தி ராகுல் காந்தி, இல்லை ராஜீவ் காந்தி சோனியா காந்தி, இல்லை இந்திரா காந்தி இதையே பார்த்துட்டு இருக்கணும் தவிர அடுத்த கட்ட லீடர் எங்கேயுமே யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணல. ஒரு 3 நாளாக இப்போ பியூஷ் கோயல் இங்கே தான் இருந்தார். அவர் எடுத்த டெசிஷனும் அவரோட துடிப்பான அந்த வேலையெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு பவர்ஃபுல்லாக ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. நம்ம எல்லா கட்சியும் டஃப் நெகோசியேஷன் சொல்லிட்டு யூஎஸ்ஆலே பாராட்டப்பட்டவர். அவர் வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒன்று அமித்ஷா அவர்கள் வரணும், இல்லை மோடி அவர்கள் வரணும், இதான் வரணும். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மினிஸ்டரும் ஈக்குவல், எல்லாம் போங்க எல்லாரும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது. இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தப்பு. ஒன்றும் ராகுல் காந்தி வரவே இல்லை, விளையாடிட்டு இருக்கு, ஒன்றும் அம்பு விட்டுட்டு இருக்காரு அவர். அப்போ இந்த மாதிரி மீட் பண்ணல, அப்போ ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஆளுங்க நடுவில் இவர் இன்னும் எப்படி விமர்சனம் பண்ணுறதுன்னு உடனே வடநாட்டுக்காரங்களாம் இங்கே வராங்களா அப்படின்னு. இவங்க என்ன வேணா பண்ணட்டும், இதெல்லாம் மீறி 18 ஸ்டேட்டில் வந்து பாஜக ஆட்சி இருக்குது. 18 ஸ்டேட்லேயுமே ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்களா? போடாமல் வாரணாசியில் வர முடியுமா? அப்போ இது ட்ரெண்டு மாறுது. கேரளாவில் மாறி இருக்கு. இந்த ரிசல்ட் வந்து இனிமேல் இந்த அச்சத்தை வந்து அந்த சிறுபான்மை மக்கள் கிட்ட ஏற்படுத்துகிற அச்சம் இருக்குது பாருங்க, திமுகவும் மற்ற கட்சியும், அதை போக்குறதுக்கு உண்டான ரிசல்ட்டாக தான் இருக்கும். இதனால் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுன்னா சார், பட்னாவிஸ் அவர்கள், மகாராஷ்டிராவுடைய முதல்வர் பட்னாவிஸ் அவர்கள் வந்து மதுரைக்கு வந்திருந்தார். அப்போ வந்து ப்ரொஃபஸர் அவர்களுக்கு ஓட்டு கேட்கும்போது மெட்ரோவை பற்றின கேள்வி வரும்போது நீங்கள் ப்ரொஃபஸர் அவர்களை ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்ரோ உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தாரு. இது ஏதோ வந்து கூப்பன் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் மாதிரி தெரியலையா? இதை செஞ்சால் தான் நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எப்படி பார்க்குறது? நம்ம இது எனக்கு ரொம்ப கூப்பன் பாலிடிக்ஸ் மாதிரி பேசப்படுதுங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளருக்கே வந்து இந்த கேள்வி கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஒரு ஆட்சியாளர்கள் நீங்கள் ஒரு டிபிஆர்னு சொல்லக்கூடிய டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பும் போது எதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அறிவாளித்தனமாக ஒரு விஷயம் பண்ணால் தான் அது கொடுக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் இல்லை, எந்த ஸ்கீமுமே நீங்கள் எந்த பாலிசியில் அவங்க சொல்கிற பாலிசி ஏற்றுக்கிட்டு அனுப்பிச்சா தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. இதுவும் அப்படி தான். நம்ம சிக்ஷா அபியான் கூட பார்த்தீங்கன்னா 2004 கூட நீங்கள் மும்மொழி கொள்கையை பிஎம்ஸ்டி கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் பணம் கொடுப்போம். பணம் இது அதுக்கு மட்டும் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு வர்ற நிதியும் சரி, நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாலிசி நாங்கள் சொல்ல, இது அந்த காலத்து 1950 இதே தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்கிற பாலிசியை ஏற்றுக்கிட்டா தான் நிதி வரும். ஆமாம், நவோதயா பள்ளின்னா நீ 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்தா தான் நான் கொடுப்பேன், நான் 50 ஏக்கர் கூட இல்லை 1 ஏக்கர் தான் கொடுப்பேன்னு கூட கொடுக்க முடியாது பாலிசி. அப்படி இருக்கிற பாலிசியை நீங்கள் கேட்கணும்னா அதுக்கு உண்டான வடிவமைப்பு கரெக்டாக பண்ணி கேட்டிங்கன்னா பணம் வந்துடும். ஆனால் நீங்கள் பண்ணது மதுரையில் 15 லட்சம் மினிமம் 15 லட்சம் பேர் இருந்தால் தான், பயணிகள் இருந்தால் தான் மெட்ரோ வரும்னு சொல்லும் போது கூட சுருக்கி 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் தான் பயணிகள் இருப்பான்னு சொன்னால் அங்கே பார்க்குறது வந்து பியூஷ் கோயலோ மோடியோ இல்லை, அங்கே இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் எடுத்து பார்க்குறாரு,
இந்த மெட்ரோ உண்டான கண்டிஷன் என்ன, மினிமம் 5 லட்சம், இங்கே 7 லட்சம் தூக்கி போட்டுறாரு. இப்போ பியூஷ் இவர் சொன்னது என்ன, பட்னாவிஸ் சொன்னது என்னன்னா, ப்ரொஃபஸர் போன்ற அறிவாளிகள், நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, அறிவாளிகள் இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்தாங்கன்னா பாலிசி முதல்ல படிப்பாங்க, மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா 5 லட்சம் வரணும், அப்போ 7 லட்சம் 8 லட்சம் இருக்க மதுரையை விரிவாக்குங்க, திருப்பரங்குன்றம் திருமங்கலம் எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா 15 லட்சம் வந்துடும், அப்போ அந்த நாம் ஸ்கூல்ல வந்துடும், அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மெட்ரோ வரும். இதை கொடுக்கறதுக்கு இந்த டிபிஆர் ரெடி பண்றதுக்கு அறிவுள்ள ஒரு எம்எல்ஏ இருந்தால் உங்க இடத்துக்கு வந்துடும். நீங்க தேர்ந்தெடுத்த ஆளு வந்து இதை கூட தெரியாம 8 லட்சம் அனுப்புவீங்க, பாலிசி படி நோன் திருப்பி அமைச்சா வஞ்சித்து விட்டது, கடித்து விட்டது, குதறி விட்டதுன்னா எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு சொன்னாதானே கிடைக்கும். அப்போ நீங்க சிம்பிளா சொல்றீங்க, படிங்கடா படிங்கடா சொன்னா கேட்குறீங்க அப்படின்வாங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னீங்க கொடுக்குறேன், நீங்க என்னாச்சு, எல்லாம் டிபிஆர் ரிப்போர்ட் தப்பா இருக்கு. இப்போ இந்த மாதிரி போடுவீங்க, ப்ரொஃபஸர் மாதிரி ஆளுங்க, எங்க ப்ரொஃபஸர் நான் படிச்சவர், அவர் மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா மினிஸ்டரே தப்பு பண்ணா கூட பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லி ஐயா 5 லட்சம் போடுங்க ஐயான்னு சொல்லி வாங்குவார். அறிவாளிகளை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வரும்னு பட்னாவிஸ் சொல்லிருக்காரு. அதே தப்பா சொல்லணும். ரைட் சார். இறுதியாக என்னோட கேள்வி சார், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எந்தெந்த திட்டங்களை நோக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம தமிழகத்தில் இறங்க போகுது சார்? ரொம்ப சிம்பிளாக சொன்னீங்கன்னா, நீங்கள் யூபிஐபி பார்த்துட்டு வாங்க, எப்படி இருந்த யூபி இன்னைக்கு எப்படி, உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு. யோகி அவர்கள் வந்து சாமியார், ஒன்றும் தெரியாது, முதலிய வளர்க்குறவர் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு யூபிஐபி பார்த்துட்டு வாங்க. ரிசர்வ்டு ஸ்டேட் சார், நீங்கள் கேபிட்டல் ரிசர்வ் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை பார்த்துட்டு வாங்க. ஒரு ஸ்டேட்டை எப்படி நடத்தணுன்றது அவர் சொல்லுவார். எங்கே இருந்த கூண்டாராஜ்லேருந்து குழந்தைங்க மாற்றினாரு, எப்படி இருந்த தமிழகத்தை போதையாக மாற்றினீங்க, என்ன மாதிரி ஒரு தமிழகம், எப்பேற்பட்டவங்களாம் வாழ்ந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் இன்னைக்கு போதையில் கொண்டு விட்டுட்டு மெத்தப்பட்ட மீன் அந்தப்பட்ட மீன்றான் மக்களை கொண்டு வந்து சாவடிக்கிறீங்க. ஒரு கிராமத்தில் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் கிராமத்தில் போய் ஒரு 1/2 ஏக்கர் இருக்குது தோப்பு, தனியாக தங்கிட்டு கோழி ஆடு மாடோட சங்கரம்னு விடுறீங்களா? அங்கேயும் வெட்டுறீங்க, அங்கேயும் கற்பழிக்கிறீங்க. அப்படி எங்கே தான் போவாங்க மக்கள்? அந்த கோபம் இருக்குது பாருங்க மக்கள் மனசில். இந்த திமுக ஆட்சி இந்த 5 வருஷம் மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி என்னோட அனுபவத்தை நான் பார்க்கல. மக்கள் வந்து எங்கே போனாலும் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது. ரோட்டில் போனாலே பசங்க அந்த பைக்கில் ஓட்டுற ஸ்டைலும், அவங்க வந்து இடிக்கிற மாதிரி போகிறதும், ஏதாவது பேசினா அந்த கண்ணு ரோல் ஆகிட்டு அவங்க பேசுறதை பார்த்தீங்கன்னா போதை எங்கே போகுது. மந்தவெளி பஸ் ஸ்டாண்டில் நேற்று உட்காந்து சரக்கு அடிச்ச ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. அதுவும் இப்போல்லாம் வந்து டாஸ்மாக் நத்திங் ஆயிடுச்சு, அதெல்லாம் சின்ன போதை, அடுத்த போதைக்கு போயிட்டாங்க மக்கள். அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர் பையனே சொல்கிறான், கஞ்சா எங்கே கிடைக்கல, சைதாப்பேட்டையில் கிடைக்கல, வெள்ளச்சேரியில் வேணுமோ எங்கே வேணும் வாங்கி தர அந்த பையனே சொல்கிறான். ஜெனடியில் வர அவர் போட்டிருந்தாரு. நான் கூட சொன்னேன், நம்ம ஒரு ஒரு இடத்துல கூப்பிட்டு கஞ்சா வந்து சார் கஞ்சா விற்கிறாங்க 3வது வீட்டில்னு சொன்னதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் சொல்கிறாரா, இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து உள்ள தள்ளுறேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டால் 5வது வீட்டில் விற்கிறாங்க, அவருக்கு தெரியுது. 3வது வீட்டில் விற்கிறேன்றீங்க, 5வது வீட்டு தம்பி அது தெரியுமா, 10 வருஷம் அது 10 நாளாக வித்துட்டுருக்காங்களே, எனக்கு தெரியுமே அப்படின்றாரான். என்ன சார் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி, அதெல்லாம் பெரிய இடத்துக்கு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு சொல்லும் போது எங்கே போகுது? போலீஸ்காரங்களுக்கே தெரிஞ்சு போகுதுன்னா அப்போ யாரோட இது? ஜாஃபர் சாதிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் மெத்தப்பட்டமின் வருது? கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் மத்தியில் திமுகவோட எதிர்ப்பு அலைன்றது உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வெளிப்படுத்துகிற நாள் தான் வந்து மே 4ஆம் தேதி, அன்றைக்கி பார்ப்போம் உங்களை. கண்டிப்பாக சார். மிக நன்றி சார், உங்கள் நேரத்தை கருத்து.